மாமியார் மருமகள் புதுக்கதைகளுக்காக கோமலி டிவி தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நோட்டிபிகேஷன்ஸ்க்காக பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க. அந்த வருஷம் வெயில் காலம் சாதாரணமா இல்ல. 40 டிகிரி தாண்டி அடிச்சுக்கிட்டு இருந்துச்சு. ஆகாயத்துல இருந்து நெருப்பள்ளி கொட்டுற மாதிரி இருந்துச்சு. வீட்டுல ஃபேன் போட்டாலும் வேர்த்துக்கிட்டே தான் இருந்துச்சு. ராஜேஷும் மோகனும் தலையில படுத்துக்கிட்டு பாவம் அனல்ல கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. மருமகளுங்க 3 பேரும் கையில நியூஸ் பேப்பரை வச்சு காத்து விசிறிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா சூரியகாந்தம் ஒரு பக்கெட் நிறைய தண்ணியும் ஒரு கோணிப்பையையும் எடுத்துக்கிட்டு ஹாலுக்கு வந்தாங்க. ஏம்மா சூரியகாந்தம்மா, என் உடம்புல வர வேர்வையால உன் வீடே நனைஞ்சிடும் போல தெரியுது. நான் சாப்பிட்டு சேர்த்து வச்ச கொழுப்பெல்லாம் இந்த வேர்வையில கரைஞ்சி போயிடும் போல இருக்கு. உன்னை கையெடுத்து கும்பிடுறம்மா, போய் ஒரு 2 டன் ஏசியை வாங்கிட்டு வந்து போடுமா. ஆமாம்மா, இந்த அனல்ல என் லேப்டாப் கூட வேலை செய்ய மாட்டேங்குது. என் ஆஃபீஸ் வேலையை கூட செய்ய முடியல. நம்மளை தவிர இந்த ஊரில் எல்லார் வீட்லேயும் ஏசி இருக்கு. நம்ம வீட்டுக்கும் ஒரு ஏசி வாங்கி போடுமா. வாயை மூடுங்க 2 பேரும். ஏசி கொண்டு வந்து போட்டா கரண்ட் பில்லை யார் கட்டுறது? உங்க தாத்தா செத்து போனாரு, அவர் வந்து கட்டுவாரா? வாயை மூடிக்கிட்டு அமைதியா உட்காருங்க. நான் இப்பவே ஒரு நேச்சுரல் ஏசியை கிரியேட் பண்றேன். சாந்தினி, கோமலி, இந்த கோணிய தண்ணியில நினைச்சு இவங்க 2 பேருக்கும் போத்தி விடுங்க. அதுதான் நேச்சுரல் ஏசி. ஐயோ அத்தை, இந்த கோணிப்பைய போத்துக்கிட்டா உடம்பெல்லாம் அரிக்கும்ல. பாவம் மோகனுக்கு ஆல்ரெடி சென்சிட்டிவ் ஸ்கின்னு. ஏதாவது ஆச்சுன்னா அரிப்பெடுத்தா சொரிஞ்சுக்க சொல்லு. அதை விட்டுட்டு ஃபேன் போடுறேன் ஏசி போடுறேன்னு சொன்னாங்கன்னா அவங்க நாக்கை இழுத்து வச்சு அறுத்துடுவேன். இந்த வீட்டுல கரண்ட் பில்லு 100 ரூபாய் தாண்டவே கூடாது. ராமாராவ் சிரிச்சுக்கிட்டே, காந்தம், உன் கஞ்சத்தனத்தை பார்த்தா எனக்கு சிரிப்பு தான் வருது. மனுஷங்களுக்கு அனலா இருக்குன்னு கோணி பைய போத்துற. நாளைக்கு வீட்டுக்கே அனலாச்சுன்னா வீடை சுத்தி கோணி பைய போடுவியா? எல்லாரும் உடம்புல ஈரமான கோணிப்பைய போட்டுக்கிட்டு உக்காந்துக்கிட்டு இருந்தாங்க. அப்பதான் பக்கத்து வீட்டு சாந்தம்மா ஒரு பிளேட்ல பெரிய ஐஸ் கட்டிய வச்சுக்கிட்டு அவ முகத்துக்கு தேய்ச்சிக்கிட்டு ஸ்டைலா உள்ள வந்தா. சாந்தம்மா ஏசியில இருந்து வரதுனால முகம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருந்துச்சு. சூரியகாந்தத்தோட குடும்பத்தை அந்த நிலைமையில பார்த்து சாந்தம்மா ஷாக் ஆயிட்டாங்க. என்ன சூரியகாந்தம், வீட்டுல எல்லாரும் இப்படி உக்காந்துக்கிட்டு இருக்காங்க, அசிங்கமா கோணிப்பைய போத்திக்கிட்டு? எங்க வீட்டுல ரூமுக்கும் ஏசி இருக்கு. மொத்தமா 3 ஏசி இருக்கு. குளிர் தாங்க முடியாம நானே போர்வை போத்தி தான் படுத்து தூங்கிக்கிட்டு இருக்கேன். ஆனா நீங்க ஏழைங்களாச்சே, உங்களால ஏசி எல்லாம் வாங்கி போட முடியாது. அதான் இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? அதை கேட்டதும் சூரியகாந்தத்துக்கு ஈகோ ஹர்ட் ஆச்சு. கோவத்துல முகம் செவந்து போச்சு. என்ன காந்தம்மா, எங்க குடும்பத்தை ஏழை குடும்பம்னு சொல்லி கிண்டல் பண்றியா? என் வீட்டுல இருக்கிற மருமகளுங்க நினைச்சா என் வீட்டையும் சில்லுன்னு மாத்த முடியும். இது இந்த ஊர்ல தான் இருக்கா இல்ல காஷ்மீர்ல இருக்கான்னு உங்களுக்கே சந்தேகம் வந்துடும். அப்படியா? இன்னும் ஒரு வாரத்துல வெயில் ரொம்ப அதிகமாகும் அப்படின்னு வானிலை மையத்துல சொல்லியிருக்காங்க. அதுக்குள்ள உன் மருமகளுங்களால எந்த கரண்ட்டையும் பயன்படுத்தாம இந்த வீட்டை சில்லுன்னு இருக்க வச்சுக்க முடிஞ்சதுன்னா என் வீட்டுல இருக்கிற அத்தனை ஏசியை பிடுங்கி கொண்டு வந்து உன் காலடியில போடுற. இல்ல ஊரே இப்படி கோணிப்பைய போத்திக்கிட்டு தான் இருக்கணும் அப்படின்னு கிண்டலா சொல்லி சாந்தம்மா அங்கிருந்து போயிட்டாங்க. சாந்தம்மா போனதுக்கு அப்புறம் சூரியகாந்தம் மருமகள்கள் 3 பேரையும் கூப்பிட்டு எப்படியாவது நான் கொடுத்த வாக்க காப்பாத்துங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. 3 மருமகள்களும் யோசிக்க ஆரம்பிச்சாங்க. அக்கா, வீட்டோட நிலைமைய பார்த்தா கஷ்டமா இருக்கு. அத்தை ஏசியும் வாங்க மாட்டாங்க, ஃபேனும் போட மாட்டாங்க. இப்ப இவங்க வாக்க நாம எப்படி நிறைவேற்றுறது? அக்கா, நம்ம வீட்டுல அந்த ஸ்டோர் ரூம் இருக்குல்ல, அதுக்கு கீழே ஒரு ரூம் இருக்கு, கவனிச்சிருக்கீங்களா? அந்த காலத்துல எங்க தாத்தாக்கள் எல்லாருமே இந்த மாதிரி ரூம்ல தான் போய் படுத்துப்பாங்களாம். தரைக்கு அடியில இருக்கிற ரூம்ல அனல் அந்த அளவுக்கு இருக்காதான். வாவராதா, இந்த ஐடியா நல்லா இருக்கு. ஆஸ்திரேலியாவுல ஒரு ஊர் இருக்காமா. அந்த ஊர்ல இருக்கிறவங்க வெயில் தாங்க முடியாம எல்லாருமே தரைக்கு அடியில வீடு கட்டி வாழ்றாங்களாம். அந்த கிராமமே பார்க்க அழகா இருக்குமாமா. ஏன்னா தரைக்கு அடியில குளிர் அதிகமா இருக்குமாமா. பேசாம நாமளும் அதே மாதிரி பண்ணா நல்லா இருக்கும்ல. இது நல்ல ஐடியா. போய் உடனே மோகனி ராஜேஷையும் வர சொல்லுங்க. நம்ம அந்த அறைய கிளீன் பண்ணலாம். இன்னிலிருந்து ராத்திரிக்கு நம்ம அங்கேயே படுத்துக்கலாம். ஃப்ரீயா ஒரு ஏசி ரூம் இருக்கும்போது எதுக்காக காசு கொடுத்து ஏசி எல்லாம் வாங்கணும்? அப்படி சாந்தினி, கோமலி, ராதா ராத்திரி நேரம் புருஷனுங்களை எழுப்பி அண்டர் கிரவுண்ட் ரூமுக்கு கூட்டிக்கிட்டு வந்தாங்க. அங்க தூசியும் குப்பையுமா தான் இருந்துச்சு. ஏங்க, அனல் இல்லாம ஏசி வாங்காம சில்லுன்னு இருக்கணும்னா நீங்க இந்த ரூமை கிளீன் பண்ணி ஆகணும். ராஜேஷ், நீயும் உங்க அண்ணன் கூட சேர்ந்து ஹெல்ப் பண்ணு. என்ன நீங்க? நான் எவ்வளோ பெரிய சாஃப்ட்வேர் இன்ஜினியரு.
என்ன கூட்டிட்டு வந்து இந்த ரூமை சுத்தம் பண்ண சொல்றீங்களே, இது கொஞ்சமாவது சரியா இருக்கா? ஏங்க இப்ப இந்த ரூமை க்ளீன் பண்ணலனா நாளையில இருந்து அந்த ஈரக்கோணிப்பைய போட்டுக்கிட்டு தான் உட்கார வேண்டி இருக்கும். டே மோகன், அண்ணனுக்காக வாடா. எவ்வளவு அனல் அதிகமா இருக்கு. இப்படி அதிகமான அனல்ல என்னால சாப்பிடவே முடியல. எனக்கு என்னமோ இங்க இருக்கிற மண்ணை பார்த்தா கூட சாக்லேட் பவுடர் மாதிரியே இருக்கு. ரூமை சீக்கிரம் க்ளீன் பண்ணலாம், இல்லைன்னா இவங்க சோறு போட மாட்டாங்க. அப்படின்னு மோகன் சொன்னதை கேட்டு எல்லாருமே சிரிச்சாங்க. அன்னைக்கு ராத்திரி முழுக்க கஷ்டப்பட்டு 3 மருமகள்களும் சேர்ந்து அந்த ரூமை ரொம்ப சூப்பரா தயார் பண்ணாங்க. செவரெல்லாம் மண்ணை வச்சு பூசி ஜன்னலுக்கு பக்கத்துல ஒரு சின்ன தண்ணி பானையை கொண்டு போய் வச்சாங்க. வெயில் ரொம்ப அதிகமா இருந்த அந்த நேரத்துல அனல் தாங்க முடியாம சூரியகாந்தம் மயக்கு போட்டு வீட்டுல விழுந்திருந்தாங்க. அப்ப சாந்தினி கோமலியும் வந்து அவங்க கண்ணுல ஒரு துணியை கட்டி அவங்கள அந்த அண்டர் கிரவுண்ட் ரூமுக்கு கூட்டிக்கிட்டு போனாங்க. சூரியகாந்தமும் ராமாராவும் வந்தாங்க. சூரியகாந்தம் கண்ணு திறந்து பார்த்தப்போ பழைய அந்த அண்டர் கிரவுண்ட் ரூமு பாக்குறதுக்கு ஒரு பெரிய பேலஸ் மாதிரி தயார் பண்ணி வச்சிருந்தாங்க. அங்க இருக்கிற வெட்டி வேறிடம் மனம் அதே மாதிரி அந்த காலத்து விளக்கு வெளிச்சத்துல அந்த ரூமு பளபளன்னு ஜொலிச்சுக்கிட்டு இருந்துச்சு. வெளியில இருந்து வர அனல் காத்தா இருந்தாலும் ஜன்னல் ஓரமா வச்சிருக்கிற பானை தண்ணியில பட்டு அது சில்லுன்னு தான் வீசிக்கிட்டு இருந்துச்சு. ஐயோ என்ன இது, மேல அவ்வளவு அனலா இருக்கு, இங்க என்னமோ இவ்வளவு குடுகுடுன்னு இருக்கு. என்ன சாந்தினி, எனக்கு தெரியாம ஏசி வாங்கிட்டு வந்து இந்த ரூம்ல ஃபிக்ஸ் பண்ணிருக்கீங்களா? இல்லாத, இது இயற்கை நமக்கு கொடுத்திருக்கிற நேச்சுரல் ஏசி. கரண்ட் பில்லே வராது, 0 கரண்ட் பில் யூசேஜ் தான். அடடா, என் மருமகளுங்க எவ்வளவு புத்திசாலிங்க. ₹1 செலவில்லாம என்ன இந்த காஷ்மீருக்கே கூட்டிட்டு வந்துட்டாளுங்களே. இப்ப இருக்க அந்த சாந்தம்மாவுக்கு அவளை கூப்பிடுறேன். ராஜேஷும் மோகனும் போர்வையை போத்திக்கிட்டு அந்த ரூம்ல படுத்து தூங்கிக்கிட்டு இருந்தாங்க. அப்பதான் சாந்தம்மா சூரியகாந்தம் வீட்டுக்கு வந்தாங்க. ஆனா வீட்டுக்குள்ள யாருமே இல்ல. இவங்க எல்லாரும் எங்கடா போயிட்டாங்க அப்படின்னு குழப்பத்துல யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது அங்க அந்த அண்டர் கிரவுண்ட் ரூமுக்கு காத்து போறதுக்காக ஒரு சின்ன ஓட்டை ஒண்ணு இருந்துச்சு. அதுல இருந்து சில்லுன்னு காத்தும் சிரிப்பு சத்தமும் கேட்டுச்சு. சாந்தம்மாவால ஆர்வத்தை கட்டுப்படுத்த முடியல. அதனால அந்த ஓட்ட வழியா தலையை உள்ள விட்டு என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தாங்க. ஆனா திடீர்னு அந்த ஓட்டையில அவங்க தலை மாட்டிக்கிச்சு. வெளியில இழுத்தாலும் வரல. ஐயோ கடவுளே, என் தலை மாட்டிக்கிச்சே, யாராவது வந்து என்ன காப்பாத்துங்க. கீழே ரூம்ல எல்லாரும் உக்காந்துக்கிட்டு இருக்கும் போது சாந்தம்மா கூப்பிட்ட குரல் அவங்களுக்கு கேட்டுச்சு. அப்ப மோகன் தலையை நிமிர்ந்து பார்க்கும்போது சாந்தம்மாவோட தலை தொங்குறத பார்த்தான். அம்மா, நம்ம ஏசி ரூமுக்கு காத்து வர வழியா எலி எட்டி பாக்குது. நான் போய் அதை தலையில அடிச்சிட்டு வரேன். டேய் ராஜேஷ், நான் எலி இல்லடா, பக்கத்து வீட்டு சாந்தம்மாடா. சூரியகாந்தமும் ராமாராவும் சிரிச்சுக்கிட்டே இருந்தாங்க. மோகனும் ராஜேஷும் மேல போய் சாந்தம்மாவோட காலை பிடிச்சி ரொம்பவும் கஷ்டப்பட்டு ஓட்டையில இருந்து தலைய வெளியில எடுத்தாங்க. அதுக்கப்புறமா சாந்தம்மாவை கூட்டிக்கிட்டு அந்த அண்டர் கிரவுண்டு ரூம்குள்ள வந்தாங்க. என்ன சாந்தம்மா, என் அண்டர் கிரவுண்ட் ரூம் பாக்குற ஆர்வத்துல பொந்துல மாட்டிக்கிட்ட எலி மாதிரி ஆயிட்டேன். இப்ப தெரியுதா இந்த ரூம் நல்ல சில்லுன்னு இருக்கா இல்ல உன் ஏசி ரூம் சில்லுன்னு இருக்கா? வீட்டுக்கு போய் மொத்த ஏசியை பிடுங்கி கொண்டு வந்து கால் கிட்ட போடு. சாந்தம்மா வெக்கப்பட்டு தலைகுனிஞ்சு அங்கிருந்து ஓடியே போயிட்டாங்க. 3 நாளுக்கு அப்புறமா ஊர்ல வெயில் அதிகமாயிடுச்சு. அதனால கரண்ட் கம்பம் கூட அந்த வெயில் தாங்க முடியாம எரிஞ்சு போய் ஊர்ல கரண்ட்டும் இல்ல. 3 நாளைக்கு கரண்ட் வராதுன்னு லைன்மேனும் சொல்லிட்டாரு. சாந்தம்மா வீட்டுல ஏசி வேலை செய்யல. சாந்தம்மா அனல் தாங்க முடியாம சூரியகாந்தத்தோட வீட்டுக்கு வந்தா. அவ கூடவே சேர்ந்து ஊச்சனங்களும் சில பேர் வந்தாங்க. சூரியகாந்தம், என்ன மன்னிச்சிடு. என் வீட்டுல இருக்கிற பணமோ ஏசியோ இன்னைக்கு எங்க உசுரை காப்பாத்த முடியல. என் புருஷன் அனல் தாங்க முடியாம மயக்கம் போட்டு விழுந்திருக்காரு. எங்க உசுரை காப்பாத்து காந்தம், எங்களையும் அண்டர் கிரவுண்ட் ரூமுக்குள்ள கூட்டிக்கிட்டு போ. சூரியகாந்தத்துக்கு ரொம்ப இலகுன மனசு. ஊஜனங்களோட கஷ்டத்தை பார்த்து அவங்களால அமைதியா இருக்க முடியல. அழாத சாந்தம்மா, எழுந்திரி. என் வீட்டு வாசல் எல்லாருக்காகவும் திறந்தே இருக்கும். சாந்தினி, கோமலி, ராதா, நம்ம அண்டர் கிரவுண்டு ரூமோட கதவை திறந்து வைங்கம்மா. ஊருக்காரங்க எல்லாரும் அந்த ரூமுக்குள்ள வந்து உக்காரட்டும். பகல் பூரா அவங்க இங்கேயே இருக்கட்டும். எல்லாருமே சூரியகாந்தத்தோட வீட்டுக்கு கீழே இருக்கிற அந்த அண்டர் கிரவுண்டு ரூமுக்குள்ள வந்துட்டாங்க. பகல் நேரத்துல வெளியே வெயில் அதிகமா இருந்தாலும் உள்ள ரொம்ப சில்லுன்னு இருந்துச்சு. எல்லாருமே அந்த ரூமை பார்த்து ரொம்பவும் சந்தோஷப்பட்டாங்க. ஊஜனுங்க எல்லாரும் வெயில் அதிகமா இருக்கிற நேரத்துல அந்த ரூம்ல படுத்து தூங்கிட்டு வெயில் குறைஞ்சதுக்கு அப்புறம் தான் வெளியில வந்து வேலை செய்யவே ஆரம்பிச்சாங்க. இது ரொம்ப வித்தியாசமா தான் இருந்துச்சு.
பகல்ல தான் தூக்கம், ராத்திரியில வேலை. சாந்தினி, கோமலி, ராதா எல்லாரும் சேர்ந்து அந்த வீட்ல இருக்கிறவங்களுக்காக சமைச்சுக்கிட்டு இருந்தாங்க. மண்பானையில அதிகமா சமையல் செஞ்சு அந்த அண்டர் கிரவுண்ட் ரூம்ல யாரெல்லாம் தங்கியிருக்காங்களோ அவங்க எல்லாருக்கும் சாப்பாடும் கொடுத்தாங்க. சூரியகாந்தம், சும்மா சொல்லக்கூடாது, நீ இந்த ஊருக்கே தேவதை மாதிரி இருக்கிற. எங்க வீட்ல ஏசி இருந்து என்ன புண்ணியம், ஆனா ஊர்ல இருக்கிற அத்தனை பேருக்கும் நீ ஆதரவு கொடுத்திருக்க. பாத்தீங்களா, செயற்கையா கிடைக்கிற கரண்ட்டை நம்பி இருந்தா இப்படிதான் கஷ்டப்படணும். ஆனா என் மருமகளுங்க இயற்கையா கிடைக்கிற குளிர்ச்சியை பயன்படுத்தினதால நல்லா இருக்கும். அம்மா, ஊர் ஜனங்களுக்கு மட்டும்தான் சூடான சாப்பாடா? எனக்கும் சுட சுட சாப்பாடு கொடுக்கலாம்ல. இந்த குளிரா இருக்கிற இடத்துல சுட சுட சாப்பாடு சாப்பிட்டா எவ்வளவு நல்லா இருக்கும். எல்லாரும் மோகன் சொன்னதை கேட்டு சத்தமா சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்படி வெயில் காலம் முடிகிற வரைக்கும் கூட ஊர்ல இருக்கிற எல்லாரும் அந்த அண்டர் கிரவுண்ட் ரூமுக்குள்ள தான் தங்கியிருந்தாங்க. இத பார்த்து சூரியகாந்தத்தோட குடும்பமும் ரொம்பவும் சந்தோஷப்பட்டுச்சு. செயற்கையா கிடைக்கிற எதையும் எப்பவும் நம்ப கூடாது. அது நிரந்தரம் கிடையாது. இயற்கையா கிடைக்கிற எதுவும் சுலபமா கிடைக்காது. ஆனா அது கிடைச்சா அவ்வளவு சுலபமா போகாது. இது இன்னைக்கான கதை. இன்னொரு நல்ல கதையோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி. அது சூரியகாந்தத்தோட வீடு. விடிய காலையில நேரம். சூரியகாந்தம் அவங்க பட்டுப்படுவ நகை எல்லாத்தையுமே எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்பதான் பக்கத்து வீட்டு சாந்தம்மா அங்க வந்தாங்க. மருமகள்களான சாந்தினி, கோமலி, ராதா 3 பேரும் சமையல் அறையில இருந்தாங்க. என்ன சூரியகாந்தம், உனக்கு சொத்துக்கு பஞ்சமா, பணத்துக்கு பஞ்சமா? ஆனா உன் வீட்டுக்கு வந்த 3 மருமகளும் வரதட்சணையும் எதுவும் கொண்டு வரல, சீர்வரிசையும் கொண்டு வரல, சொத்து பத்தும் இல்லை. ஊர்ல எல்லாரும் சூரியகாந்தத்தோட 3 மருமகளும் சூரியகாந்தத்தை சொத்தை அடிச்சுக்கிட்டு போக தான் வந்திருக்காங்கன்னு பேசிக்கிறாங்க. உன் பெரிய மருமக சாந்தினி, நடுமருமக கோமலி, என் கடைசி மருமக ராதா, இவங்க 3 பேருமே ஏழை வீட்டு பொண்ணுங்க தான் இல்ல? உண்மைதான் சாத்தம்மா. என் பிள்ளைங்க 3 பேரும் இவங்க 3 பேரையும் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டானுங்க. எனக்கு விருப்பமே இல்லைனாலும் இதுங்களை நான் வச்சு மேய்க்க வேண்டியதா தான் இருக்கு. இதுங்களால என் சொத்து தான் கரைஞ்சு போகுது. என்ன பண்றதோ? அப்படின்னா ஒன்று பண்ணு, நம்ம ஊர் எல்லையில ஆத்துக்கு மத்தியில உனக்கு தான் சின்னதா ஒரு பூமி இருக்கு இல்லையா? அந்த தீவுல எந்த ஒரு செடியும் முளைக்காது. உன் மருமகளுங்க 3 பேரையுமே அந்த தீவுல கொண்டு போய் விட்டுடு. அவங்க அந்த பூமியில என்னத்தையாவது வெளியே வைக்கிறாங்களா அப்படின்னு நாம பார்க்கலாம். இது நல்ல யோசனை சாந்தம்மா. இன்னைக்கே அவங்க 3 பேரையும் அந்த தீவுக்கு நான் அனுப்பிடுறேன். சூரியகாந்தம் பிள்ளைங்களையும் மருமகள்களையும் ஹாலுக்கு வர சொன்னாங்க. அங்க ராமாராவும் இருந்தாரு. சாந்தினி, கோமலி, ராதா, நீங்க 3 பேரும் மாமியார் சொத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க. அது ஊருக்காரங்க தப்பா பேசுறாங்க. அதனால உங்க 3 பேருக்கு நான் ஒரு வேலை கொடுக்க போறேன். நீங்க ஆத்துக்கு நடுவுல இருக்கே நம்ம தீவு, அந்த தீவுக்கு போயிடணும். என் புருஷ சம்பாதிச்ச பணமோ என் பிள்ளைங்க சம்பாதிச்ச பணமோ எடுத்துக்கிட்டு போகக்கூடாது. திறமை இருந்தா அந்த தீவுல வாழ்ந்து காட்டுங்க, இல்ல இந்த ஊரை விட்டே ஓடி போயிடுங்க. அம்மா, ஏம்மா இப்படி கொடுமைப்படுத்துற? சாந்தினி போயிட்டானா அப்புறம் யாரும்மா எனக்கு சூடா வடை சுட்டு கொடுப்பாங்க? ஏம்மா என் வயித்துல இப்படி அடிக்கிற? ஆமாம்மா, கோமலி இல்லைன்னா யார் எனக்கு டைமுக்கு லஞ்சு ப்ரிப்பேர் பண்ணி கொடுப்பாங்க? ப்ளீஸ் அவளை அனுப்பாதம்மா. காந்தம், அந்த தீவில் என்ன இருக்குன்னு மருமகளுங்க 3 பேரையும் அனுப்புற. அங்கே குடிக்க தண்ணி இல்லை, சாப்பாடு இல்லை, தங்குறதுக்கு வீடும் இல்லை. அந்த தீவுக்கு போய் இவங்க என்ன பண்ணுவாங்க? அவங்க என்ன பண்றாங்க, ஏது பண்றாங்க, இதெல்லாம் எனக்கு தேவையில்லாதது. என் பேச்சை மதிக்கலனா நீங்க 3 பேரும் கூட வீட்டு விட்டு கிளம்பி போங்க. பரவாயில்லைங்க மாமா. அத்தையோட பார்வையில நாங்க 3 பேருமே ஏழை வீட்டு பொண்ணுங்களா தான் தெரியுறோம். ஆனா எங்களுக்குள்ள இருக்கிற திறமை, எங்க அன்பு அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. நாங்க போறோம் மாமா. ஆமாக்கா, என் வீட்டுக்காரரு அங்க ஊர் எல்லையில வெயில் மழைன்னு பார்க்காம அப்படி கஷ்டப்படுறாரு. அவருடைய பொண்டாட்டியா இருக்கிறனா இவ்வளவு சின்ன கஷ்டத்தை பட மாட்டேனா? வாக்கா, நாம நம்மளுடைய வறுமையை போக்கி அந்த தீவுல நாம ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கலாம். 3 மருமகளும் ஒரு படகேறி ஆத்துக்கு நடுவுல இருக்கிற தீவுக்கு போய் சேர்ந்தாங்க. அந்த தீவுல வெறும் மண்ணும் பாறையும் காஞ்சி போன மரமும் மட்டும்தான் இருந்துச்சு. அங்க அவங்க தங்கறதுக்கு ஒரு சின்ன குடிசை கூட கிடையாது. இங்க எல்லாம் என்னக்கா இப்படி இருக்கு? ராத்திரி நேரம் நாம எங்க தங்க போறோம்? கவலைப்படாத ராதா, இந்த காட்டுல எனக்கு தெரிஞ்ச நிறைய மூங்கில், மண்ணு எல்லாமே இருக்கு. நான் யூடியூப்ல பார்த்துருக்கேன், எக்கோ ஃப்ரெண்ட்லி பேம்பு ஹவுஸை எப்படி கட்டுறது அப்படின்னு. நாம அதை வச்சு ஒரு சூப்பரான வீட்டையே கட்டிக்க முடியும்.
சூப்பர் ஐடியா கோமலி. நீயும் ராதாவும் சேர்ந்து அந்த மூங்கில வச்சு வீடு கட்டுற வேலையை பாருங்க. நான் இங்க கிடைக்கிற கிழங்கு, காய்கறி, பழம் எல்லாத்தையும் பறிச்சுட்டு வந்து நமக்கு சாப்பாடு தயார் பண்றேன். நாம யாருக்காகவும் எதுக்காகவும் பயப்படக்கூடாது. அப்படி ராதா கோமலி 2 பேரும் கையாலேயே போய் மூங்கில் மரத்தை உடைச்சு கொண்டு வந்து மண்ணை எடுத்து பூசி வீடு கட்டிக்கிட்டு இருந்தாங்க. ராதா அவ விவசாயம் தான் படிச்சாங்கிறதுனால சீக்கிரமாவே வளர காய்கறி விதைகளை கொண்டு வந்து அந்த இடத்துல தூவிக்கிட்டு இருந்தா. இன்னொரு பக்கம் சாந்தினி சூப்பரா மண்ணால அடுப்பு செஞ்சு அதுல அந்த காட்டுல கிடைச்ச காய்கறிகளை வச்சு சமையல் பண்ணிக்கிட்டு இருந்தா. இன்னொரு பக்கம் சூரியகாந்தத்துடைய வீட்டுல ஆம்பளைங்க எல்லாரும் சாப்பிட்றதுக்காக டைனிங் டேபிள்ல உட்காந்துருந்தாங்க. சூரியகாந்த குழம்பு எதுவும் செய்யல, பச்சை மிளகா துவையில அரைச்சி வச்சிருந்தாங்க. ஆமா, என்னம்மா இது? என் தொண்டையெல்லாம் எரியுது. பச்சை மிளகா சட்னி அரைச்சிருக்கியே. என் பொண்டாட்டி இருந்திருந்தா இந்நேரம் பிரியாணி செஞ்சிருப்பா. பேசாம இப்பவே கிளம்பி நீச்சல் அடிச்சாவது நான் அந்த தீவுக்கு போய் சேர்ந்துக்கிறேன். அண்ணன், நானும் உன் கூட வரேன். எனக்கு இந்த வீட்டில் இருக்கவே பிடிக்கல. கோமலி இல்லாமல் இங்கே நரகமாக இருக்கு. பாத்தியா காந்தம், மருமகளுங்க போன நாளே என் பிள்ளைங்க சந்நியாசம் வாங்கிடுவாங்க போல. ஆனால் என் மருமகளுங்க அங்கே என்ன கஷ்டப்படுறாங்களோன்னு தான் எனக்கு கவலையாக இருக்கு. சும்மா இருங்க. அந்த தீவுல என்ன இருக்க போகுது? கொசுவும் தவக்களையும் தவிர. நாளைக்கு காலையில அவங்க 3 பேரும் ஓடி வந்து என் காலில் விழுந்து, அத்தை எங்களை மன்னிச்சிடுங்க, நீங்க தான் கிரேட்டுன்னு சொல்ல போறாங்க. ஆனா ஒரு வாரத்துல அந்த தீவோட அழகே மாறிடுச்சு. கோமலி அவளுக்கு இருக்கிற டேலண்ட்டை வச்சு மூங்கில் கொம்பால 2 மாடி வீட்டையே கட்டி முடிச்சிட்டா. ராதாவ திறமையால வீட்டை சுத்தி காய்கறி தோட்டத்தை விளைய வச்சுக்கிட்டு இருந்தா. அதுக்கப்புறம் சாந்தினி எல்லாரும் சேர்ந்து வீட்டுக்கு முன்னாடி ஆத்து தண்ணியில ஒரு ஸ்விம்மிங் பூலையே ஏற்பாடு பண்ணாங்க. அது மட்டும் இல்லாம மின்மினி பூச்சிகளால அந்த குடிசையை ராத்திரி நேரத்துல ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் ரேஞ்சுக்கு லக்ஸரியா தெரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. அன்னைக்கு ராத்திரி எல்லாருமே வெளியில உக்காந்துக்கிட்டு சாந்தினி சமைச்ச சாப்பாட வயிறார சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. பாத்தீங்களா அக்கா, அத்தை நம்மள ஏழைங்க அப்படின்னு வெளியில அனுப்பிட்டாங்க. ஆனா நாம நம்ம கிட்ட இருக்கிற டேலண்ட்டை வச்சு இந்த தீவை ஒரு லக்ஸரியான இடமா மாத்திட்டோம். ஆமா ராதா, திறமை இருந்தா ஏழைங்க என்ன பணக்காரங்க என்ன, எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் நம்மளால தாண்டி போக முடியும். இன்னொரு பக்கம் சூரியகாந்தத்துடைய வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற சாந்தம்மா சூரியகாந்தத்துடைய மருமகளுங்க அந்த தீவுல என்ன கஷ்டப்படுறாங்க அப்படிங்கறத பாக்குறதுக்காக ஒரு பைனாகுலரை எடுத்துக்கிட்டு அந்த ஆத்தோட எண்டுக்கு போனா. ஆனா பைனாகுலர்ல அந்த தீவை பார்த்த சாந்தம்மாவுக்கு மயக்கமே வந்துருச்சு. என்ன இது, நான் பைனாகுலர்ல பாக்குறதெல்லாம் உண்மைதானா இல்ல என்னோட கற்பனையா? அந்த தீவுல 5 ஸ்டார் ஹோட்டல் மாதிரி 2 அடுக்கு மாடி வீடு இருக்கு. அப்புறம் அந்த 3 பொண்ணுங்களும் அந்த மாடி வீட்டுல உட்காந்துக்கிட்டு பழத்தை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாளுங்க. இந்த விஷயத்த முதல்ல நான் போய் சூரியகாந்தத்துக்கிட்ட சொல்லி ஆகணும். சாந்தம்மா ஓடி போய் சூரியகாந்தத்துக்கிட்ட விஷயத்த சொன்னதும் சூரியகாந்தம், ராமராவ், ராஜேஷ், மோகன் எல்லாருமே ஆத்தங்கரைக்கு வந்தாங்க. அம்மா, பாத்தியா நம்ம வீட்டு பொண்ணுங்க அங்கே எவ்வளோ பெரிய வீடு கட்டியிருக்காங்க. சாந்தினி சமைக்கிறா போல. அந்த மனம் ஆற்று தண்ணியை தாண்டி இங்கே வரைக்கும் வருது. நான் இனி சும்மா இருக்க மாட்டேன். சும்மாடா, அவங்க என்ன பெரிய கான்கிரீட் வீடை கட்டியிருக்காங்க? அது ஒரு மூங்கில் வீடு. அது பெரிய திறமையா. ஒரு காத்து வேகமா வீசுதுன்னு வச்சுக்கோ, அந்த மூங்கில் வீடு அப்படியே விழுந்துரும். சூரியகாந்தம் அப்படி சொன்ன அன்னைக்கு ராத்திரியே பயங்கரமான புயல் காத்தோட சேர்ந்து மழையும் பெய்ய ஆரம்பிச்சுது. ஆத்துல இருக்கிற தண்ணி எல்லாமே மெதுவா பொங்கி ஊருக்குள்ளேயே வந்துருச்சு. சூரியகாந்தத்துடைய வீடும் பள்ளத்தாக்குல இருக்கிறதுனால வெள்ள நீர் எல்லாமே வீட்டுக்குள்ள வந்துருச்சு. வீட்டுல இருக்கிற டிவி, சோஃபா எல்லாமே நனைஞ்சு போச்சு. ஏங்க, வெள்ளம் மொத்தமும் வீட்டுக்குள்ளதான் வந்திருக்கு. நம்ம உயிரே போயிடும் போலங்க. யாரையாவது காப்பாத்த சொல்லுங்க. காந்தம், ஊரில் எல்லாருக்கும் இதே பிரச்சனை தான். இப்போ நம்மளை காப்பாற்ற யாரும் வரமாட்டாங்க. நமக்கு இருக்கிற ஒரே வழி அந்த ஆற்றுக்கு நடுவில் இருக்கிற தீவு தான். நாம் அங்கே போய் தப்பிச்சுக்கலாம். ராமாராவ், சூரியகாந்தம், ராஜேஷ், மோகன், அப்புறம் வெள்ளத்தை பார்த்து பயத்துல இருந்த சாந்தம்மா, இவங்க எல்லாருமே ஒரு படகுல ஏறி அந்த தீவுக்கு வந்துகிட்டு இருந்தாங்க. அந்த தீவு ரொம்ப உயரமா இருக்கிறதுனால அந்த இடத்துல வெள்ள பாதிப்பு எதுவுமே இருக்கல. மூங்கிலும் மண்ணை வச்சு அந்த காலத்து வீடு மாதிரி கட்டின அந்த வீடு புயலால எந்த பாதிப்பும் அடையல. சூரியகாந்தம் வர விருப்பம் இல்லைனாலும் வேற வழி இல்லைங்கிறதுனால மருமகளோட வீட்டுக்கு முன்னாடி வந்து நின்னாங்க. அவங்கள பார்த்ததுமே மருமகளுங்களும் ஓடி வந்தாளுங்க. அத்தை, மாமா, எல்லாரும் உள்ள வாங்க. ஏன் மழையில இன்னும் நினைச்சுக்கிட்டே இருக்கீங்க? கோமலி எல்லாருக்கும் குடிக்கிறதுக்கு தண்ணியை கொடுத்தா. ராதா நனைஞ்சிருந்த தலையை தொடச்சிக்க டவலை கொடுத்தா. சாந்தினி எல்லாருக்கும் சூடா பாலும் அதே மாதிரி சாப்பிட போண்டாவும் செஞ்சு கொண்டு வந்து கொடுத்தா. அந்த லக்ஸரியான வீட்டுக்குள்ள
இப்போ கதகதப்பா இருந்துச்சு. அப்பாடா சாந்தினி, நீ செஞ்ச போண்டாவை சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் எனக்கு உயிரே வந்தா மாதிரி இருக்கு. நம்ம ஊர்ல இருக்கிற வீடுங்களை விட இந்த வீடு அழகாவும் வலிமையாவும் இருக்கு. சூரியகாந்தம், என்ன மன்னிச்சிடு. நான் ஏதோ இந்த பொண்ணுங்களை பத்தி தப்பா சொன்னேன். நீயும் என் பேச்சு கேட்டு மருமகளுங்களை தீவுக்கு அனுப்பிட்ட. ஆனா உன் மருமகளுங்க ஏழைங்களா இருக்கலாம், ஆனா திறமசாலியான பொண்ணுங்க. இவங்க மருமகளா கிடைக்க நீ கொடுத்துதான் வச்சிருக்கணும். பாத்தியா காந்தம், பணம் இருந்தா மாடி வீடு கட்டி வாழ்ந்துக்கலாம். ஆனா அறிவும் திறமையும் இருந்தா எந்த கஷ்டம் வந்தாலும் எந்த நிலைமையிலையும் நம்ம வாழ்க்கைய வாழ முடியும். அது கேட்டு சூரியகாந்தத்துக்கு அவங்க பண்ண தப்பு புரிஞ்சுது. அவங்க கண்ணுல இருந்து இப்ப கண்ணீர் கொட்டிக்கிட்டு இருந்துச்சு. அவங்க சாந்தினி கோமலி ராதாவோட கைய பிடிச்சுக்கிட்டு, என்னை எல்லாரும் மன்னிச்சிடுங்கம்மா, நான் ஏதோ தெரியாம தப்பு பண்ணிட்டேன். நீங்க வரதட்சணை கொண்டு வரல, உங்க குடும்ப கதிக்கிட்ட குடும்பம் அப்படின்னு நினைச்சுதான் உங்களை வீட்டை விட்டு துரத்தி என் பிள்ளைங்களுக்கு வேற கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு நினைச்சேன். ஆனா என் மருமகளுங்க எவ்வளவு திறமையான பொண்ணுங்கன்றது எனக்கு இப்பதாம்மா தெரியுது. உங்க திறமையே நமக்கு பெரிய சொத்து. மத்தபடி உங்ககிட்ட இருக்கிற பணம் நகையெல்லாம் எனக்கு எதுக்கு? என் மருமகளுங்க திறமைசாலிங்க, அந்த திறமை ஒன்னே எனக்கு போதாதா? அத்தை, நீங்க மட்டும் எங்களை கோவப்பட்டு இந்த தீவுக்கு அனுப்பலனா நாங்க இவ்வளவு பெரிய திறமைசாலிங்க அப்படிங்கிற விஷயம் யாருக்கும் தெரிஞ்சிருக்காதுல்ல? ஆமா அத்தை, அதனால நீங்க பண்ணது தப்புன்னு நினைச்சு வருத்தப்படாதீங்க. நாங்க யாருன்னு நிரூபிக்க நீங்க கொடுத்த வாய்ப்பு இது. நான் தப்பே பண்ணாலும் அதுவும் நல்லதுக்கு தானே சொல்றீங்களே. நீங்க மருமகளா கிடைக்க நான் கொடுத்துதாம்மா வச்சிருக்கணும். அப்படி எல்லாரும் சேர்ந்து அந்த லக்ஸரி மூங்கில் வீட்டுல சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. வாழ்க்கைக்கு பணம் மட்டுமே முக்கியம் இல்ல. ஒரு மனுஷங்கிட்ட பணம் இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு போயிடும். பணத்தை நம்பி வாழ்ந்தா எல்லாத்தையும் இழந்துதான் நிக்கணும். ஆனா தன்னுடைய திறமைய நம்பி இருக்கிறவனை யாராலையும் அசைக்க முடியாது. இது இன்னைக்கான கதை. இன்னொரு நல்ல கதையோட உங்க எல்லாரையும் சந்திக்கிற வரைக்கும் நன்றி, வணக்கம்.